பாக்கியலட்சுமி. இது வந்து என் ஹஸ்பண்டு, என் பையன், பெரிய பையன், சின்ன பையன். எனக்கு ரொம்ப நாள் ஆசை. ஆனால் இவன் வந்து மெஸ்ஸில் வந்து விளையாடணும், நல்லா ஒரு பெரிய ஆளாக வரணும்னு எனக்கு ரொம்ப நாள் ஆசை. என் பையன் எதுலேயுமே இதை இருந்து ப்ரைஸ் வாங்கினதே கிடையாது. ஆனால் சொல்லிக்கிட்டே இருப்பேன், ஏதாவது ஒரு விளையாட்டில் விளையாண்டு ப்ரைஸ் வாங்குறான்னு சொல்லுவேன். ஆனால் இதை இருந்து வாங்கினதே கிடையாது. இது வந்து இப்போ வந்து எனக்கு வந்து என் ஃப்ரெண்டு சொல்லி தான் நான் இங்கே வந்தேன். வந்து என் பையனை வந்து மே மாதம் வந்து சேர்த்துக்கிட்டேன். என் பையனை சேர்த்து மே மாதம் லாஸ்ட் வீக்கில் தான் சேர்த்தேன். எனக்கு தெரியாது, அதனால் மே மாதம் லாஸ்ட் வீக்கில் தான் சேர்த்துக்கிட்டேன். சேர்த்துக்கிட்டு இப்போது மே மாதம் வந்திருக்கான். மே ஜூன் 2 மந்த்து, இந்த மந்தோட சேர்த்து 3 மந்த்து. இப்போ வந்து ஈரோட்டுக்கு போயிட்டு ஸ்டேட் அளவில் போயிட்டு வந்தான். இவன் மொத்தமே வந்து 650 பேர் விளையாண்டாங்க. அதில் வந்து இவன் கேட்டகரி வந்து 70 பேர் தான் விளையாண்டாங்க. அதில் வந்து 22வது ப்ரைஸாக இவன் வந்து வாங்கிட்டு வந்திருக்கான். எனக்கு ரொம்ப சந்தோஷம். அப்படி இருந்தும் இவன் வந்து ஃபைனலில் வந்து ஃபஸ்ட்டு செகண்டு வந்து தோற்று போயிட்டான். தோற்று போனதில் வந்து அடுத்து வந்து ரொம்ப அழுதான். வந்து நீ மனசை தளர விடாதடா, நீ கண்டிப்பாக நீ ஜெயிப்ப அப்படின்னு சொல்லி எல்லாருமே என்கரேஜ் பண்ணிவிட்டு ஜெயிச்சுட்டு வந்தான். 3rd ஜெயித்தான், 4thலையும் ஜெயித்தான், 5th இதாகிட்டான், 6thலையும் போயிட்டான். ஃபைனல் ஒன்று இருக்குது குருபரே, நீ கவலைப்படாத, நீ கண்டிப்பாக நீ ஜெயிப்ப, இந்த ஃபைனலில் வந்து நீ ஜெயிச்சிடுவ எல்லாருன்னு சொல்லி எல்லாருமே வந்து ரொம்ப என்கரேஜ் பண்ணோம். அதே மாதிரி ஜெயிச்சுட்டு வந்து ப்ரைஸ் வாங்கிட்டான். எனக்கு ரொம்ப சந்தோஷம். அழுன்னு அழுதான். ஆனால் அம்மா நான் ப்ரைஸ் வாங்குவேனா வாங்க மாட்டானான்னு ரொம்ப அழுதான். நானும் அழுதேன், என் பிள்ளை அப்படி அழுகிறானேன்னு. கடைசியில் பார்த்தா என் பிள்ளை ப்ரைஸ் வாங்கிட்டான். எனக்கு ரொம்ப சந்தோஷம். என் பையன் பேர் வந்து அவங்க அப்பா பேர் வந்து பையன் வந்து செஸ் கிளாஸ் இந்த சைடு போகும்போது வரும்போதும் இந்த இதை பார்த்துட்டு இந்தியன் செஸ் போர்ட் நேமை பார்த்துட்டு அம்மா இன்னைக்கு சேர்த்து விடு என்னன்னு விசாரிக்கலாம் அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பான். அப்புறம் ஒரு நாள் வந்துட்டு சார்கிட்ட பேசணும் ஓகே அப்படின்னு பார்த்தது இது ரொம்ப ஆர்வமாக இருக்கிறத பார்த்துட்டு உடனே நான் அட்மிஷன் போட்டு சேர்த்து விட்டேன். ஒரு 5-6 மந்த்ஸ் இருக்கும் போட்டு விட்டேன். போட்ட உடனே ஒரு 2-3 டேஸ்லேயே வந்துட்டு ஸ்டேட் லெவல் வந்துச்சு. கூட்டிகிட்டு போமா அப்படின்னு சொல்லி அதுதான் இப்போ தானடா 2-3 டேஸ் ஆகுது, கொஞ்ச நாள் ஆகணும்னு நாங்கள் கூட்டிகிட்டு போகல. அப்புறம் ஒரு டிஸ்ட்ரிக்ட் லெவல் வந்தது. ஒரு 1 மந்த்துக்கு ஆகலை, டிஸ்ட்ரிக்ட் லெவல் கூட்டிகிட்டு போனேன். அங்கே போயிட்டு மொத்தம் 6 ரவுண்ட் வச்சாங்க. 6ல் 2 ரவுண்ட் தான் அவங்களால வின் பண்ண முடிஞ்சது. மிச்சதெல்லாம் வர முடியல. அதனால வந்து சர்டிஃபிகேட் மட்டும்தான் கொடுத்தாங்க. Under 7ல் இது பண்ணப்போ சர்டிஃபிகேட் மட்டும் கொடுத்தாங்க. மெடல்லாம் எதுவுமே வரல. அழுட்டே வந்துட்டார், எனக்கு ஒன்றுமே கொடுக்கலன்னு சொல்லிட்டு. அப்புறம் அதுக்கப்புறம் எதுவுமே கூட்டிகிட்டு போக வேணாம், இவன் ரொம்ப அழுறான் அப்படின்னு சொன்னேன். மறுபடியும் ஒரு செலெக்ஷன் இதுன்னு சொல்லிட்டு டிஸ்ட்ரிக்ட் லெவல் வந்தது. அங்கேயும் கூட்டிகிட்டு போனோம். அங்கே போயிட்டு ஒரு 5 ரவுண்ட் வச்சாங்க. அதில் 5 ரவுண்டா 4 ரவுண்ட் தான் வச்சாங்க. அதில் 3 ரவுண்ட் வின் பண்ணான். அந்த லாஸ்ட் ரவுண்ட் வந்துட்டு அவனால் இது பண்ண முடியல, விட்டுட்டான். சும்மா அது ஏதோ செலெக்ஷன் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டாங்க. வேறு ஒரு இதுக்கு கூட்டிகிட்டு போட்டு செலெக்ஷன் கேம்னு சொல்லிட்டு அதுதான் 2 தான் டிஸ்ட்ரிக்ட் கூட்டிகிட்டு போனேன். சொல்லப்போனால் 1 தான் கூட்டிகிட்டு போயிருக்கேன். இன்னும் வந்து செலெக்ஷன் இது. அப்புறம் 3rd வந்து இப்போ ஈரோடு ஸ்டேட் லெவல் கூட்டிகிட்டு போனோம். அப்போ வந்துட்டு அங்கே 7 ரவுண்ட் வச்சாங்க. ஒவ்வொரு ரவுண்டும் ஃபஸ்ட் ரவுண்ட் போகும்போதே அழுத்தே தான் போனார். அங்கே போயிட்டு கொஞ்சம் மூட் அவுட் ஆகிட்டார். அப்புறம் விளையாண்டுட்டு வந்தார். அப்புறம் 2வது ரவுண்டு, 3வது ரவுண்டுக்கு, 4வது ரவுண்டு, 5வது ரவுண்டு வின் பண்ணார். 3 ரவுண்ட் ஜெயிச்சார். மிச்சம் 4 ரவுண்ட் வந்து வர முடியல. அதனால் அழுதுகிட்டே இருந்தார். அப்புறமா சின்ன குழந்தை தானே கன்வின்ஸ் பண்ணி வச்சுட்டு இருந்தேன். ப்ரைஸ் கிடைக்கலன்றது அழுகிறத விட ஃபஸ்ட்டு ப்ரைஸ் நல்லா பெருசாக தூக்கிட்டு வந்து வைக்கிறத பார்த்துட்டு அது எனக்கு கிடைக்கலன்னு தான் அழுதுட்டு இருந்தார். அப்புறம் ஒரு வழியாக இவனோட நேம் வாசித்தாங்க. Under 7ல் வந்துட்டு இவன் வந்து 60th place இவனோட பேர் வாசித்தாங்க. உடனே சரின்னு சொல்லிட்டு அப்புறம் கூட்டிகிட்டு போய் அழுதுகிட்டே போய் அந்த ப்ரைஸை வாங்கினார். ஜாலியாக கூட வாங்கலை. அவ்வளோதான் அந்த ஸ்டேட் லெவல் கூட்டிகிட்டு போயிட்டு வந்துருக்கோம். இன்னும் வேறு எதுக்கு போகலை. ஓரளவுக்கு பரவாயில்ல கொஞ்சம். ஆனால் என்ன இவன் நல்லா விளையாடுறான். ஆனால் எனக்கு கொஞ்சம் விளையாட்டுத்தனம் இருக்கனால துருத்துருன்னு இருக்கனால இன்னும் கொஞ்சம் நாள் போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சார் சொல்லியிருக்காங்க. நல்லா தான் இம்ப்ரூவ் ஆகிருக்காரு. நிறைய தேங்க்யூ. என்னோட பேர் ராமகிருஷ்ணன். நான் திண்டுக்கல்லில் இருக்கேன். திண்டுக்கல் அரசு போக்குவரத்து இருக்கேன். பையன் வந்து திலீபன் செம்மேரி ஸ்கூலில் 10th படிக்கிறேன். போன ஜூன் 2023 இந்தியன் செஸ் ஸ்கூலில் வந்து அவங்க ஏற்கனவே செஸ்ஸில் ஆர்வம் உண்டு. அதனால் முறையான ஒரு கோச்சிங் இருக்கட்டும் அப்படின்றதுனால இந்தியன் செஸ் ஸ்கூல் இங்கே திண்டுக்கல்லில் ஜூன் 2023 சேர்த்தோம்.
அதுக்கு முன்னால் வரைக்கும் ரேட்டட் பிளேயர்கிட்ட விளையாடுறதுக்கு கொஞ்சம் தயக்கம் இருக்கும். இப்போ இங்கே வந்து கொஞ்சம் கோச்சிங் நல்லாயிருக்கும். இப்போ வந்து ரேட்டட் பிளேயர் யாராக இருந்தாலும் கொஞ்சம் ஃபேஸ் பண்ணுற அளவுக்கு கொஞ்சம் தைரியமாக விளையாடுறாங்க. போகிற மேட்ச்சில் ஏதோ ஃபஸ்ட் ப்ரைஸு செகண்ட் ப்ரைஸ்லாம் வாங்கியிருக்காங்க. சில மேட்சஸில் வந்து ஒரு 5 ரேங்க்கு 10வது ப்ரைஸ் அந்த மாதிரிலாம் வரும். காம்படிஷன் அதிகமாக இருக்குது, ரேட்டிங் அதிகமாக இருக்குது வர்றவங்களுக்கு அதில் கொஞ்சம் மாறுது. முன்னால் வந்து ஏஜ் குரூப்பில் மட்டுமே விளையாண்டுட்டு இருந்தாங்க. இப்போ வந்து ஓப்பன்லேயும் விளையாடுற அளவுக்கு ரேட்டட்லேயும் ஹை ரேட்டட் பிளேயரு ஓப்பன்லேயும் விளையாடுற மாதிரி இப்போ கொஞ்சம் கான்ஃபிடென்ட் வந்துருக்கு. இனி அடுத்து அப்படியே ட்ரைன் பண்ணி கொண்டு வரணும்னு சொல்லி நினச்சிருக்கேன். என் பேர் கீர்த்தனா, பாப்பா பேர் ஸ்ருஷ்டிகாஸ்வரி. இந்த அகாடமியில் சேர்ந்து 6 months தான் ஆகுது. ஃபஸ்ட்டு டிஸ்ட்ரிக்டில் வந்து 5th வந்தா, அப்புறம் ஸ்டேட் லெவலில் வந்து 13th ப்ரைஸ் வாங்கியிருக்கா. அகாடமி வந்து இந்தியன் செஸ் அகாடமி. நல்லா ப்ரிப்பரேஷன் நல்லா சொல்லித் தராங்க. பாப்பும் நல்லா டேலண்ட்டாக வரா. வந்தோடனே கொஞ்சம் அப்சர்வ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். என் நேம் ஷைனி. எங்கள் 2 பசங்களையும் நாங்கள் செஸ்ஸில் எங்கள் கிளாஸ் போட்டிருக்கோம். 2 பேருமே செஸ்ஸில் வந்து சூப்பரான ஸ்டேட் பிளேயர் சொல்லலாம். அது இங்கே வந்ததுக்கு அப்புறம் தான் இங்கே ஜாயின் பண்ணி கிட்டத்தட்ட 1.5 years ஆயிடுச்சு. ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு நார்மல் பிளேயராக தான் இருந்தாங்க. இங்கே வந்ததுக்கப்புறம் எங்களோட லெவல் வந்து என்ன சொல்கிறது, நாங்களே எங்கே போனாலும் நம்ம பசங்க வந்துடுவாங்க அப்படின்ற ஒரு ஹோப் கொடுக்குற அளவுக்கு எங்கள் 2 பசங்களுமே வந்துருக்காங்க. இதுவுமே ஸ்கூல் மாதிரி தான், இந்த இந்தியன் செஸ் ஸ்கூல். இது வந்து எங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு நார்மல் ஸ்கூல் தான். ஆனால் சார் வந்து ஸ்ட்ரிக்டாக இருக்குது அப்படிலாம் இல்லை. பசங்களோட ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருப்பாங்க. பசங்களுமே தேங்க்யூ சார் அப்படிலாம் சொல்ல மாட்டாங்க. பசங்க தேங்க்யூ சார்னா ஆரம்பத்தில் சொன்னாங்க. ஆனால் சார் வந்து பாய்டா கண்ணா அப்படின்னு சொல்லி பழகி பசங்களுமே பாய் சார் அப்படின்ற ஒரு ஃப்ரெண்ட்லியான ஒரு அப்ரோச் தான் பசங்கள்கிட்டையுமே சார் வந்து அப்ரோச் பண்ணுறாரு. பசங்களை பொறுத்த வரைக்கும் லீவ் போடணும்னாலே வீட்டில் ஏன் கூட மன்னிப்புறாங்க. எங்களுக்கு வீட்டில் சும்மா இருக்கணும் இல்லையா, கிளாஸ் வந்து சார் கூட நாங்கள் செஸ் விளையாண்டே ஆகணும் அப்படின்னு இன்னும் ஒரே பிடிவாதம் பண்ணி கிளாஸ் வந்துடுறாங்க. சரி, நாங்களும் பசங்களோட மோட்டிவேஷன் பண்ணணும் அப்படின்றதுக்காக அவங்க கூட சேர்ந்து நாங்களும் ஓடிட்டு இருக்கோம். சார் வந்து பசங்களோட ஃப்யூச்சரே சாரோட கையில் ஒப்படைச்ச மாதிரி தான் நாங்கள் பேரண்ட் வந்து நிற்கிறோம். எங்களோட ஃப்யூச்சர் வந்து சார் கையில் தான் இருக்குது. அதுதான் எங்களோட இது. தென் இங்கே கிளாஸை பொறுத்த வரைக்கும் பசங்க அப்ரோச் பண்ணுறதும் சரி, மற்ற பிளேயர்ஸ் கூட பசங்க விளையாடுறதும் சரி சூப்பராக போகும். நாங்களுமே இங்கே வந்து பசங்க கூட வெயிட் பண்ணி அவங்க விளையாடுறதெல்லாம் பார்த்து இது பண்ணி தான் வெயிட் பண்ணி பார்த்து தான் கூட்டிகிட்டு போவோம். ஒருத்தர் வந்து டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க யாருமே. பசங்க எல்லாருமே வந்து ஒருத்தர் சப்போர்ட்டிவ் தான். நீ விளையாடு, நான் விளையாடலாம், வா விளையாடலாம் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் விளையாண்டுட்டே தான் இருப்பாங்க. அது செஸ் தான் விளையாடுவாங்க. சாருமே வந்து எல்லா பசங்க கூடயும் விளையாண்டுட்டு அதுக்கப்புறம் நான் வீட்டுக்கே பசங்களை அனுப்பிச்சுட்டாரு. ஏன்னா பசங்களோட ஸ்டேட்டஸ் என்னன்னு அவர் வந்து தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக கண்டிப்பாக விளையாண்டுட்டு அதுக்கப்புறம் தான் அனுப்பிச்சி விடுவார். நாங்களுமே சாருன்ற ஒரு இது இல்லாமல் அண்ணே அப்படின்ற ஒரு இதில் தான் நாங்களுமே அப்ரோச் பண்ணிக்கிட்டு இருக்கோம். லாஸ்ட் இயர் வந்து ஸ்கூல் லெவலில் வந்து நம்ம எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் வந்து மேட்ச் வச்சாங்க, டோர்னமெண்ட் வச்சாங்க. பாரதியார் மற்றும் குடியரசு தின விளையாட்டு போட்டிகள் சொல்லி வச்சாங்க. இங்கே வந்ததுக்கப்புறம் தான் சின்னவன் வந்து ஃபஸ்ட்டு ஜோனல் செலக்ட் ஆனால், ஜோனலில் ஃபஸ்ட்டு செலக்ட் ஆனால், தென் டிஸ்ட்ரிக்ட் ஃபஸ்ட்டு வந்தான், தென் ஸ்டேட் வரைக்குமே போய் விளையாண்டுட்டு வந்திருக்கான். அதுக்கு வந்து நம்ம டிஸ்ட்ரிக்ட் லெவலில் அவனுக்கு சில்வர் மெடல் வந்து அச்சீவ் பண்ணாங்க. தென் ஸ்டேட் மேட்ச்சு நிறைய அப்ரோச் பண்ணியிருக்கான், நிறைய ப்ரைஸஸ் வாங்கியிருக்கான். இப்போ இங்கே வந்ததுக்கு கொஞ்சம் தான் கொண்டு வந்திருக்கோம், எல்லாத்தையும் கொண்டு வர முடியல. ஏன்னா அந்தளவுக்கு அவனோட அச்சீவ்மெண்ட்டு இங்கே வந்ததுக்கப்புறம் எல்லாமே மாறி இருக்குது. பெரியவங்க வந்து இப்போ ரீசெண்டாக ஈரோடு மேட்ச் போய் அவங்க கப்பு வாங்கிட்டு வந்தாங்க. அவங்களோட அச்சீவ்மெண்ட் வந்து இன்னும் வளர்ந்துக்கிட்டே தான் போகுது. இன்னும் வளரணும்னு எங்களுக்கு ஆசை. சாரோட கையில் மட்டும்தான் எங்களுக்கு பசங்களோட ஃபியூச்சர் இருக்குன்னு நாங்கள் நம்புகிறோம். எங்களோட அச்சீவ்மெண்ட் வந்து இன்னும் போய்கிட்டே இருக்கணும். சாருமே வந்து அரேஞ்ச் பண்ணி பசங்களை எல்லாருமே விட மாட்டாரு. எங்கே போனாலும் மேட்ச் எடுத்துகிட்டு போயிடுவாங்க. போனால் எல்லா பசங்களுமே கப்போட தான் நம்ம வருவாங்க.
அது பேரண்ட்ஸுமே பெரிய ஒரு சந்தோஷம். ஸோ எங்களோட அச்சீவ்மெண்ட்டு எல்லாமே இங்கே வந்ததுக்கப்புறம் பெருகிருக்கு, அடுத்த லெவலுக்கு போயிருக்கு. இன்னும் அடுத்து அவங்க ஸ்கூல் முடிச்சு வர்றதுக்குள்ளேயே அவங்களோட இது வந்து அடுத்து இன்டர்நேஷ்னல் லெவலில் போகும்.